இந்த பத்திரிகையாளர் கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இளம் தொழில் முனைவோர் மையம், யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல், இது மதுரை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் ஒரு கிளை. இது கடந்த 2004ஆம் ஆண்டு இது துவக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், தொழில் முனைவோர்கள் சிறப்பான பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில். அது இல்லாமல் நிறைய பேர் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் அதை போட்டியை சந்திக்க முடியாமல் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் நம்ம தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் மதுரையில் இதை 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது 50 உறுப்பினர்களோடு ஆரம்பித்தோம். அதை ஆரம்பித்து துவக்கி வைத்தவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு A.R. லக்ஷ்மணன் அவர்களால் இது துவக்கி வைக்கப்பட்டது. முதல் மீட்டிங்கை எங்களுடைய ஆகஸ்ட் 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் மீட்டிங்கை அன்றைய இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அட்ரஸ் பண்ணாங்க. அவங்க கொடுத்த அட்வைஸ் டோன்ட் பி ஜாப் சீக்கர்ஸ், பி ஜாப் ப்ரொவைடர்ஸ். வேலை தேடாதீர்கள், வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த இளம் தொழில் முனைவோர் மையம் பல்வேறு ஊர்களில் ஏறத்தாழ 27 ஊர்களில் 30 கிளைகளை கொண்டு இன்றைக்கு பெங்களூரு, பாண்டிச்சேரியும் சேர்த்து பார்த்திங்கன்னா 30 கிளைகளில் ஏறத்தாழ 3800 உறுப்பினர்கள் இன்றைக்கு அதில் உறுப்பினராக இருந்து பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய முதல் வேலையை இளம் தொழில் முனைவோர் மையத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தேவை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதில் எங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கோட்பாடு இருக்கின்றது, உறுதிமொழி இருக்கின்றது. ஒவ்வொரு மீட்டிங்கிலும் நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பேசுவோம். அது மட்டுமல்ல, இந்த உறுதிமொழி எடுக்கிறது ஒரு பக்கம், ஃபிலாசபிஸ் எங்களுக்குன்னு ஒரு 10 கட்டளைகள் இருக்கின்றது. அந்த கட்டளைகளுக்குள்ளே நான் ஆப்ரேட் பண்ணோன்றதை ஒரு கைட் பண்ணி இன்றைக்கி இந்த கடந்த 20 ஆண்டுகளில் ஏறத்தாழ 12,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இங்கே உள்ளே வெளியே போனவங்க இருக்கிறாங்க, கிராஜுவேட் ஆகி போன மாதிரி. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு 3800 உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களோட முதல் வேலையை பார்த்திங்கன்னா, தொழில் முனைப்பவர்கள் இந்த பெரிய கம்பெனிகள் கார்ப்பரேட்டோடு போட்டி போடக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துக்கொள்வது. கார்ப்பரேட் மட்டும் அல்லாத இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸும் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய போட்டியை எப்படி சமாளிப்பது? ஏன்னா நமக்குலாம் தெரியும், இந்தியா இஸ் a huge market. Today 1.42 crore people இருக்கிறாங்க. இன்றைக்கி 4.2 ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்கிறோம். எங்களுடைய குறிக்கோளே இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வல்லரசாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இளம் தொழில் முனைவோர் மையத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சிறு மற்றும் குறுந்தொழில்களை ட்ரெயின் பண்ணி இதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்லாத பக்கத்து மாநிலங்களுக்கும் நாங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்திருக்கின்றோம். இதில் ஒரு பகுதி என்னென்னா, ஏன்னா இந்த தொழில் முனைபவர்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுற மெத்தட் பை டெய்லி மந்த்லி மீட்டிங்ஸ் அண்ட் தென் ஒர்க் ஷாப்ஸ், டெலிகேஷன்ஸ், வெளிநாட்டுக்கும் உள்நாட்டிலையும் டெலிகேஷன்ஸ் கூப்பிட்டு போயிருக்கோம். இப்படி பல்வேறு தொழிலில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு அவங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கு நிறைய மீட்டிங்ஸ் நாங்கள் நடத்துகிறோம். இப்போ இதனுடைய ஒரு பகுதியாக ஆண்டிற்கு ஒரு முறை நாங்கள் இப்போது எங்களுடைய எஸ்கான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எஸ்னுடைய கான்ஃபரன்ஸ், ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ன்றது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முறை 13வது முறையாக இன்றைக்கி சென்னையிலே முதல் முறையாக இது நடக்க இருக்கின்றது. வரக்கூடிய ஜனவரி 4 மற்றும் 5ஆம் தேதி வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கி சென்னையில் சென்னை ட்ரேட் சென்டரில் ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதோடு சேர்ந்து 500 கெஸ்ட்டும் வராங்க. இது ஆண்டர்பிரினர்ஸ். இது அல்லாது எஸ்மார்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு 270 ஸ்டால் நாங்கள் போட்டு அதில் எங்களுடைய உறுப்பினர்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு எங்களுக்குள்ளே நிறைய ட்ரேடு நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை ஊக்குவிக்கும் வகையாக இந்த எஸ்மார்ட் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த என்டையர் கான்ஃபரன்ஸ் 2025 கான்ஃபரன்ஸ் எஸ்கான் 2025 அதை பற்றி அதனுடைய பொறுப்பாளராக இன்றைக்கு கன்வீனர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நண்பர் நடேசன் அவர்கள் இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அதனுடைய கோ கன்வீனர்
ஆக நமது நண்பர் முருகேசன் வந்து இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ராஜ்குமார் எங்களுடைய வைஸ் சேர்மன், அவரும் வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய தொழில் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 3 பேருடைய தலைமையின் கீழ் ஒரு பெரிய டீமே இன்றைக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 6 மாதமாக இந்த டீம் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எஸ்கான் 2025 பற்றி முழுமையாக உங்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்வதற்கு நண்பர் நடேசன் அவர்களை நான் இந்த நேரத்தில் அழைக்கின்றேன். சேர்மன், அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சேர்மன் சொன்னபடி ஒரு 30 சாப்டர் இருக்குது. எல்லா சாப்டரும் இண்டிபெண்ட்டாக அந்தந்த ஊரில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். 2012 இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதுதான் 13th எடிஷன் ஆஃப் எஸ்கான். முதல் முறையாக வந்து இதை சென்னையில் நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதனால் சென்னை ட்ரேட் சென்டரில் வர்ற சாட்டர்டே சண்டே 4 மற்றும் 5ஆம் தேதி இதை வச்சுருக்கோம். இது வந்து எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் வந்து முதல் நாள் வந்து மெம்பர்ஸ்குள்ளே டு செலிப்ரேட் தி ஆண்டர்ப்ரூனல் ஸ்பிரிட் ஆஃப் அவர் மெம்பர்ஸ் நாங்கள் வந்து வேரியஸ் கேட்டகரிஸில் வந்து எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் கொடுப்போம். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணி தியாகராயா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரை அவங்க தான் ஜூரி. ஸோ நல்ல முறையில் அது பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு 2500 பேருக்கு முன்னாடி ஒரு அவார்டு வாங்கணுன்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும். அதனால் எல்லா மெம்பர்ஸும் அவ்வளோ ஊக்கத்துடன் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே அன்றைக்கி இட்ஸ் மோர் ஆஃப் கேஷுவல். எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இந்த அவார்ட்ஸ் செரிமனி நடக்கும். அந்த அவார்ட் செரிமனி முடிச்சுட்டு முதல் நாள் அன்றைக்கி நாங்கள் மிஸ்டர் சிவசங்கரன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஏர்செல், அவங்க வந்து ஆஸ் அ கெஸ்ட் ஸ்பீக்கர் அவங்க பேசுகிறாங்க. அண்டு செகண்ட் டே இஸ் தி ஆக்சுவல் ஃபுல் டே கான்ஃபரன்ஸ். அதில் வந்து நம்ம தமிழக ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் தங்கம் தென்னரசு அவங்க வந்து இனாகுரேட் பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷனை. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் ஒரு தீம் வைப்போம். லைக் ப்ரீவியஸ் இயர் 12th எடிஷனுக்கு வந்து கோயம்புத்தூரில் கொடிசியாவில் நடந்தது. அப்போ வந்து அபண்டன்ஸ் அப்படின்றது அந்த தீம். இப்போ இந்த வருஷம் வந்து சீக் யுவர் பர்பஸ், அதாவது நோக்கத்தை நாடி, டு see the larger purpose in our life, அந்த மாதிரி வந்து ஒரு தீம் வச்சுருக்கோம். இந்த தீமை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்பீக்கர்ஸும் நாங்கள் வந்து we have chosen 6 ஸ்பீக்கர்ஸ். எல்லா ஸ்பீக்கருமே வந்து இந்த தீமை பேஸ் பண்ணி தான் அவங்க பேசுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து we are having மிஸ்டர் பார்த்திபன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் புல் மிஷின்ஸ் லிமிடெட் கோயம்புத்தூர். அவங்க உலகமெல்லாம் வந்து அவங்க ப்ரெசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் we are having பாரதி பாஸ்கரன் மேடம். அதுக்கப்புறம் we are having மிஸ்டர் முத்துராமன் ஆஃப் லக்ஷ்மி செராமிக்ஸ், அவங்க பேசுகிறாங்க. அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து நம்ம சீக்கிரமாக கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வளரலாம், இல்லாட்டினா வில் பி அவுட் ஆஃப் த ரேஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து மிஸ்டர் கணபதி ஆஃப் வஜ்ரா குளோபல், அவங்க ப்ரெசன்ஸ் வந்து யூரோப்லேயும் துபாய்லேயும் ரொம்ப பெருசாக இருக்குது, அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே வி ஹேவ் அ டிபேட், க்ரோத் முக்கியமாக, ப்ராஃபிட் முக்கியமாக, இல்லை சஸ்டைனபிலிட்டி முக்கியமாக அப்படின்றது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எங்கள் ஓன் மெம்பர்ஸ். அது இல்லாம ஜூரி வில் கிவ் இஸ் வர்டிக்ட்டு, அந்த மாதிரி இருக்குது. கடைசியாக வந்து நம்ம மிஸ்டர் அனந்த பத்மநாபன் சார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், அவங்க வந்து ஹெச்ஆர் ப்ராக்டிசஸ் எவ்வளோ முக்கியம். ஏன்னா அவங்க வந்து 3 வர்டிக்கலில் இருக்காங்க. ஜுவல்லரியில் இருக்காங்க, ஹோட்டல் டிவிஷனில் இருக்காங்க, இப்போ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்காங்க. அதனால் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஷாப் ஃப்ளோரில் ஆஃபீஸர்ஸு, எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டைரக்டர் லெவலில் கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ட்ரைனிங் அண்ட் எப்படி ஒரு எம்ப்ளாயியை ரீட்டைன் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து எங்கள் மெம்பர்ஸோடு பகிர்ந்துக்குவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா வர்ற மெம்பர்ஸுக்கு எவ்ரி மினிட் ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து இதை டிசைன் பண்ணிக்குவோம். ஏன்னா ரொம்ப எங்கள் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3800 பேர் இருக்கோம். ஆவரேஜ் ஏஜ் மேபி அரௌண்ட் 38 to 40 இயர்ஸ் அதுக்குள்ளே தான். அவங்களுக்கு எல்லாம் வளர்ந்து வர்றவங்க, நம்ம பெரிய கார்பரேட்ஸோ இல்லை ரொம்ப சின்ன அப்படி இல்லை. ஸோ இவங்களுக்கு தேவையானது என்ன, இவங்களுக்கு என்ன மெசேஜ் போகணும், இவங்களை ஊக்குவித்து இக்னைட் பண்ணி இவங்க வளர்கிறதுக்கு என்ன அப்டக்கிள்ஸ் இருக்குது, அப்டக்கிள்ஸ் எடுத்துகிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து எல்லாருக்கும் பகிரணும். இந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமாக எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் நம்ம சொன்னவங்க எல்லாமே எளிமையான தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் எல்லாருக்கும் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெஸ்ஸை நீங்கள் எல்லோரும் யூ ஆர் ஆல் மோஸ்ட் வெல்கம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, எல்லா ப்ரோக்ராம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை, எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இது வந்து இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நம்ம வந்து இது வந்து ஒரு ப்ராஃபிட் நோக்கத்தோடு பண்ணுறதில்ல.